வணக்கம் மக்களே. இந்த எபிசோடில் அந்த ஒரு டபுள் மைண்டட் பற்றி பார்த்துடலாம். அன்றைக்கி ஒரு நாள் அவங்க அம்மா வந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி பிஎஃப் பணம் எடுக்கணும்பா அப்படின்னாங்க. எங்கள் ஏரியாவில் நான் தான் ஆன்லைன் கிங்கு. ஸோ அதனால் பிஎஃப் பணம் எடுத்து கொடுத்தாச்சு. அவங்க என்கிட்ட ஃபஸ்ட் டைம் காசு கேட்குறாங்க. ஒரு 2000 தாப்பா, இந்த மாதிரி நான் கடைக்கு ஜாமான் வாங்கணும், அந்த பிஎஃப் பணம் வந்தோன்னா நான் உனக்கு அந்த காசு தான் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு பிஎஃப் வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 2 வீக்ஸில் வந்துடும். ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட் டைம் என்னோடய சேலரியிலேருந்து நான் ஒரு 2000 தரேன். அதுதான் அவங்க என்கிட்ட வாங்கின ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு கொடுத்துட்டு இப்போ அந்த ஒரு பிஎஃப் பணம் ரிலீட் ஆகிடுச்சு. அவன்கிட்ட நான் கேட்டேன், உங்கள் அக்கௌண்ட்டில் இப்போ பிஎஃப் பணம் ஏறிச்சு, காசு கொடுத்துறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லைப்பா கடையில் சரக்கு இல்லை, எக்ஸ்ட்ரா சரக்கு வாங்கணும், சரக்கு வாங்கி விற்றுட்டு அந்த அமௌண்ட்டுக்கு அவனுக்கு காசு தரேன் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சு. எப்படி இன்கேஸ் ஒருவேளை அதெல்லாம் எடுத்து ஒரு 1 வீக் ஆகும். சரி ஓகே, ஒரு வாரம் தானே, ஒன்றும் ப்ராப்ளம் சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டேன். இப்போ நான் இருக்க வாடகை வீட்டில் வந்து வாடகை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. அந்த டேட்டுக்கு வாடகை தரல அப்படின்னா வட்டி மாதிரி போடுறாங்க. வட்டி மாதிரி போட்டு வாடகையை விட எக்ஸ்ட்ரா காசு வாங்குறாங்க. அது எங்களுக்கு கஷ்டமாகுது. உனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் ஏதாச்சும் வீட்டு இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு டெவலப் மைண்டு மாறிச்சு. ஏன்னா இப்போது எங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு வீடு இருக்குது, அதுதான் இந்த வீடு தான். ஸோ வந்து இது சும்மா தான் இருக்கும். இது வந்து எனக்காக கட்டினது. சரி ஓகே, இந்த வீடு சும்மா தான் இருக்குது. இன்கேஸ் அவங்கள இங்கே அடக்கி விட்டால் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். என்னோடய கேரக்டர் அவங்க ஃபேமிலிக்கு தெரியும், அந்த பொண்ணுக்கு தெரியும். ஸோ வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம தெரிஞ்ச வர மாதிரி இருக்கும்ங்கிற மைண்ட்செட்டு. இன்னொன்று அவங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, பிடிச்சவங்க என்ன சொன்னாலும் அவள் கேட்பா அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே, இன்கேஸ் இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்சம் மெர்ஜ் ஆகிட்டு என்னோடய கேரக்டர் தெரிஞ்சு அந்த பொண்ணு ஓகே சொல்லலாம், அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணலாம், லவ் பண்ணால் நான் என்ன சொல்லணுமோ அந்த பொண்ணு கேட்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் எனக்கு. என்ன ஒன்று அந்த பொண்ணுக்கு என்னென்னா அந்த சைட் அடிக்கிற ஹேபிட் இருக்குது. ஸோ அது மட்டும் எப்படியாச்சும் சொல்லி அந்த பொண்ணுக்கு புரிவிச்சு மாற்றரலாம் அப்படிங்கிற ஐடியா எனக்கு. அப்போ தான் அம்மாட்ட சொல்கிறேன், எங்கள் வீட்டில் நான் என்ன சொல்லணும் அதான் எல்லோரும் கேட்பாங்க, அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ அம்மா வந்து ஓகே சொல்லிட்டாங்க. நானும் போய் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், இல்லைங்க நீங்கள் எங்கள் வீடு வந்து பாருங்கள், வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இருங்க, இல்லைன்னா வேறு வீட்டை பாருங்கள் அப்படின்ட்டேன். அப்புறம் அவங்க பொண்ணு 2 பேர் வந்தாங்க. 2 பேர்லாம் வந்துட்டு வீட்டெல்லாம் சுற்றி பார்த்தாங்க. சுற்றி பார்த்துட்டு அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, சர்மா வீடு வந்து என்னை விட என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஷவர் இருக்குது, பால்கனி, மொட்டை மாடி, இங்கே வந்து சுற்றிலும் வயல்வெளி இருக்கும், அதனால் காற்று வந்துட்டே இருக்கும், அதனால் ஃபுல் ஸ்பேஸ் இருக்குது, அதனால் வீடு ஓகேப்பா அப்படின்ட்டாங்க. அதை கேட்டு எனக்கு படம் ஓகே ஆயிடுச்சுங்கிற மைண்ட் செட்டு. ஒரு நாள் அவங்க அம்மா எங்கள் அம்மா எல்லாத்தையும் கூட்டி வந்து சொல்கிறோம், இவ்வளோ வாடகை, இவ்வளோ அட்வான்ஸு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அவங்க எல்லாமே ஓகே சொல்லிட்டாங்க, எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் அவங்க அம்மா என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இல்லைப்பா ஆல்ரெடி அங்கே இருந்த அட்வான்ஸ் எல்லாமே சரியாக போச்சு, அட்வான்ஸ் இல்லை, இப்போ எப்படிப்பா அட்வான்ஸ் இல்லாமல் எப்படிப்பா இங்கே வருது அப்படின்னு கேட்டாங்க. அம்மாக்கிட்ட என்ன சொன்னால், இல்லைம்மா இந்த மாதிரி அட்வான்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா, என்னம்மா பண்ணலாம் அப்படின்னு. இல்லை அம்மா சொல்லிட்டாங்க, அட்வான்ஸ் இல்லாமல் எப்படி நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இந்த ஒரு விஷயத்த எங்கள் அம்மா பேச்ச மீற முடியல. அதுக்கடுத்து அவங்க அம்மா வந்தாங்க, இல்லைப்பா அப்பா
வீடு த- வீடு வந்து எனக்கும் பிடிச்சி போச்சு, என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சுப்பா. நீ ஓகே சொல்லிட்டோம்னா நாங்கள் நாளைக்கோட வீடு காலி பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. அட்வான்ஸ் இல்லாமல் அம்மா அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, இல்லைப்பா எனக்கு வந்து வீடு ஓகே, உங்ககிட்ட அமௌண்ட்டு தான் நீ அட்வான்ஸ் நீ கொடுத்துரு, அப்புறம் எனக்கு சேல்ஸ் ஆகும், கடை வச்சுருந்தா சேல்ஸ் ஆகும், அப்படி சேல்ஸ் ஆக நான் உனக்கு கொஞ்சமாக அட்வான்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. எனக்கும் அப்போது ஒரு ஓகே தான் தோணுச்சு. சரி ஓகே எப்படி இருந்தாலும் கொடுத்துருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை. ஃபஸ்ட்டு கொடுத்த 2000 அது வந்து இன்னமும் தெரியல, அது வந்து அங்கேயே தான் இருக்குது. இப்போ அட்வான்ஸ் வந்து நான் கை காசு போட்டு தர மாதிரி இருக்குது. இது என்ன பியூட்டின்னா, என்னோடய சேலரி காசை அவன்கிட்ட கொடுத்துட்டேன். அவன்கிட்ட கொடுத்துட்டு ஓகே நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி தாங்க, அப்போ தான் அம்மா ஓகே சொல்லுவாங்க, இல்லைன்னா நான் கொஞ்சமாக நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டேன். சரின்னு ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிவிட்டு அவங்க ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவ்வளோ சந்தோஷம். ஓகே ஒரு பிடிச்ச பொண்ணு, பிடிச்ச லவர் வீட்டு மேலேயே குடி வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அவங்க பொண்ணுக்கு ஹாப்பி, அவங்க அம்மாவுக்கு ஹாப்பி, அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஹாப்பி. ஏன்னா அவங்க ஆல்ரெடி இருந்தது ஒரு லைன் வீட்டில், ஒரு ப்ரைவசி இருக்காது. ஆனால் இதுன்னா அப்போ ப்ரைவசி இருக்கும். நாங்கள் கீழே இருக்கோம், மேலே ஒரு வீடு, கேட் இருக்கும். ஸோ வந்து யாரும் வர முடியாது. ஒரு சேஃப் அண்ட் ப்ரைவசி எல்லாமே இருக்கும். ஸோ வந்து அதனால் எல்லாருமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்க. ஓகே இப்போது எல்லாருமே வந்துட்டாங்க, ஆனால் எப்படி லவ் பண்ணுறது, எப்படி லவ் பண்ண வைக்கிறது ஒன்றுமே தெரியல. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சினிமாவில் தான் நடக்கும், ஆனால் எனக்கு ரியல் வாழ்க்கையிலே நடந்துச்சு. நான் லவ் பண்ணுற பொண்ணு என் வீட்டுக்கு மேலேயே குடி வந்துட்டாங்க. இதை விட வேறு என்ன சந்தோஷம் வேணும்?